கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் படிப்பது எவ்வளவு சந்தோஷமான காரியம் ஆண்டவரே. தேவனே, இதற்காக நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவியாக இருந்து நீர் எழுதின நீர் கொடுத்த உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை எங்கள் இதயத்தில் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு பேச வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நான் நிறைவுள்ளவன் அல்ல, குறைவுள்ளவன். ஆனால் குறைவுள்ள எனக்கு நிறைவுள்ள ஆண்டவரை தெரியும். அந்த ஆண்டவர் என் நாவிலே உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையை தந்து என்னையும் உயிர்ப்பிக்கவும் இங்கே இருக்கிறவர்களையும் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த பாடம் நாங்கள் படிக்கிற இந்த காலாண்டில் படிக்கக்கூடிய 12வது பாடமாக மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத பாடமாக அமையணும். உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த ஜபத்துக்கு இப்போயே பதில் வேணும்னு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் கேட்கிறத விட மேலா செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாரம் இந்த காலாண்டு முழுவதுமாக ரொம்ப அழகான பாடத்தை படிச்சுட்டு வரோம். என்ன பாடம் அப்படின்னா, சங்கீத புத்தகத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றன் பின் ஒன்றாக படித்து வரோம். சங்கீத புத்தகத்தில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அநேக காரியங்கள் ஒளிந்து கிடைக்கிறது. இந்த சங்கீத புத்தகங்களை வெவ்வேறு எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க, வெவ்வேறு அனுபவங்களில் எழுதியிருக்கிறாங்க. சங்கீத புத்தகத்தை முன்பின் இருக்கக்கூடிய சரித்திர நிகழ்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம படித்து வருகிறோம். இன்றைக்கு என்ன தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, முடிவில்லா தொழுகை. முடிவில்லா தொழுகை, வொர்ஷிப் தட் நெவர் எண்ட்ஸ். முடிவில்லா தொழுகை என்ற தலைப்பின் கீழாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம். இந்த பாடம் ரொம்ப அழகான பாடமாக எனக்கு இருந்தது. நான் தியானித்து கொண்டிருந்தேன். அந்த அழகான பாடத்தை நடைமுறைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதான் என்னுடைய சாராம்சமாக என்னுடைய மனதில் நான் கொண்ட கருத்தாக இருக்கிறது. பொதுவாக பாடம் வாசித்தால் அநேகருக்கு இந்த பாடத்தை பற்றின புரிதல் இருக்கும். ஆனாலும் இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற பகுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சரி, இன்னைக்கு நம்ம இந்த முடிவில்லா தொழுகையை பற்றி ஒரு விஷயம் நான் என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். ஓகே, தேவனை தொழுகை செய்வதில் வெவ்வேறு வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம். பொதுவாக நாம் தொழுகை செய்வதற்காகத்தான் ஆலயத்திற்கு வருகிறோம். அப்போ ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை தொழுகை செய்கிறதில் 5 முக்கியமான வழிமுறைகளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? 5 முக்கியமான வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ தொழுகைக்கு வரோம். மேண்டேட்ரியாக நம்முடைய தொழுகை முறையில் என்ன அமைந்திருக்கிறது அப்படின்னா, ஜெபம். முதலாவது ஜெபங்கிறது நம்முடைய தொழுகை முறையில் ஒரு பங்காக இருக்குது. ஜெபம். வேற என்னெல்லாம் நம்ம தொழுகை முறையில் ஒரு பங்காக இருக்கிறது? துதிப்பது. சரி, இசையின் மூலமாக, பாடல்கள் மூலமாக தேவனை துதிப்பது என்பது தொழுகை முறையில் ஒரு அம்சமா இருக்கு. பிரேயர், சிங்கிங் ஒரு பக்கம், ஜெபம் மற்றொரு பக்கம். துதிப்பது, பாடல் இசையினால் துதிப்பது என்பது தேவனை தொழுகை செய்யும் முறையில் ஒன்றாக இருக்கிறது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, சாட்சி கூறுதல். சாட்சி நேரம் என்று வைத்து ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆச்சரியங்களை நாம் அனைவருக்கும் முன்பதாக வெளிப்படுத்தும்படியாக சாட்சியின் நேரம் வைக்கிறோம். 3. 4வது, தொழுகை முறையில் ஒரு பங்கு என்ன அப்படின்னா, காணிக்கை, ஆஃபரிங். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை நன்றியுணர்வோடு வெளிப்படுத்தும் விதத்தில் இந்த காணிக்கைகளை வைப்பதை பார்க்க முடிகிறது. 5வது, தொழுகை முறையில் 5வது காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய பிரசங்கத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது தொழுகை முறையின் ஒரு அமைப்பாக இருக்குது. ஜெபம், பாடல் முறை, சாட்சிகள், காணிக்கை, அவருடைய வார்த்தையை அப்பம் போல பிற்பது. இவ்விதமான காரியங்கள் தான் தொழுகைக்கான 5 வழிமுறைகளாக நாம் ஆலயத்தில் பின்பற்றக்கூடிய தொழுகை முறைகளாக இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஒரு கேள்வி, உங்களுடைய சிந்தனைக்கான ஒரு அழகான கேள்வியை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வேதாகமத்தில் ஆண்டவருக்கு தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்தவர்கள் யார்? வேதாகமத்தில் ஆண்டவரிடத்தில் தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்தவர்கள் யாரு? 2 காசு. ஓகே, தன்னிடத்தில் இருந்த 2 காசை கொடுத்தாங்க. வேற யாரு
என்ன கொடுத்தாங்க ஆண்டவருக்கு? வேறு யார் யார் என்னென்ன பொருட்கள்லாம் கொடுத்தாங்க? சரி, நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க. அந்த அம்மா இருக்கிற 2 காசை தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல காணிக்க போடணும். தனக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஆண்டவர் கொடுக்கணும்னு என்ன பண்றாங்க? அந்த 2 காசை காணிக்கை பெட்டியில் ஆண்டவருக்காக கொடுத்ததை பார்க்குறோம். சரி, ஓகே. வேற 5 அப்பம் 2 மீன் தன்னிடத்தில் உள்ளதை தெய்வத்துக்கு கொடுத்த அந்த சிறுவனை நம்மால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. வேறு யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஏதாவது பொருளோ இல்லை மற்ற காரியங்களோ கொடுத்தது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஆபிரகாம் தன்னுடைய பையனை என்ன பண்ணாரு அப்படின்னா ஆண்டவர் கேட்டாருன்னு கொடுத்தார். சிலர் பொருட்களை கொடுக்கிறார்கள், சிலர் நபர்களை கொடுக்கிறார்கள். சரி, வேறு யாராவது ஆண்டவருக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? அவர் பிறந்திருக்கும் போது அவங்க வந்து சூப்பர். அவர் பிறந்திருக்கும் போது சாஸ்திரிகள் வந்து பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலன்னு சொல்லி பொருட்களை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் சுருக்கமா ரொம்ப விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஆபிரகாம் பையனை கொடுக்கிறாரு, ஆண்டவர் ஏறி செல்றதுக்காக ஒரு மனிதன் கழுதையை கொடுக்கிறார். நான் சொல்ல புரியுதுங்களா? எங்க வீட்டில் இருக்கிற மிருகம் கூட யாருக்கு பயன்படுது? ஆண்டவருக்கு பயன்படுவதை பார்க்க முடிகிறது. எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பயன்படுறதை பார்க்க முடியுது. நான் சொல்ல புரியுதுங்களா? எங்க வீட்டில் கழுதை இருக்குது, ஆண்டவர் ஏறி செல்ல கழுதையை கொடுக்குறோம். என்ன பண்றாங்க? கழுதையை கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் ராத்திரி அவருடைய ஆராதனை முறைமை நடத்துறதுக்கு ஒரு வீடு தேவைப்பட்டுச்சு. அது மேல் வீடை ஒரு மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய வீட்டை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. சரி, இன்னும் வேற யாரு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஆண்டவரை அடக்கம் பண்றதுக்கு கல்லறையை கொடுத்தாரு. யாரு? அரிமத்தை ஊரானாகிய யோசேப். அப்ப பாருங்க, ஒருத்தர் கல்லறையை கொடுக்குறாங்க, ஒருத்தர் மேல் வீடை கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க கழுதையை கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க தன்னுடைய மகனை கொடுக்குறாங்க, தன்னிடத்தில் உள்ள 2 காசை கொடுக்குறாங்க, 5 அப்பம் 2 மீனை கொடுக்குறாங்க. சரி, இப்போ கவனிங்க விஷயத்த. பரிமள தைலம் ஊத்தி அந்த அம்மா. ஆமாம்மா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு தன்னிடத்தில் உள்ளதை எல்லாரும் என்ன பண்றாங்க? கொடுக்கறத நம்மளால என்ன பண்ண முடியுது? தெளிவாக பார்க்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்கா ஆண்டவருக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த பையனை யார் கொடுத்தது? அந்த பையனை யார் கொடுத்தது? தேவன் தான். அப்ப ஆண்டவர் கொடுத்ததை நாம் திரும்ப அவருக்கு கொடுக்கிறோம். கரெக்டா நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? சரி, அந்த வீட்டுல கழுதைய யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்ததை திரும்பி கொடுக்கிறோம் இல்லைங்களா? நான் சொல்றது, ஒரு வீடு மேல் வீடு இருந்தது, அந்த வீட்டை அந்த மனிதனுக்கு யார் கொடுத்தா? ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அவ்விதமாக வீட்டை ஆசீர்வதிச்சார். அப்ப ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்றத நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். இதான் விஷயம். ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். அண்ணால் குழந்தைய கொடுத்தாங்க. ஓகே, சந்தோஷம். கவனிங்க, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான் கொடுக்குறோம். ஏதாவது புதுசா கொடுக்குறோமா? ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியாத நம்ம மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்க முடியும். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னாங்க. கவனிங்க, மற்ற எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறாரு, நம்ம திரும்ப கொடுக்குறோம். தொழுகை என்பது மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க, நாம ஆண்டவர் கொடுக்கிறோம். நான் சொல்ல புரியுதா? worship is the only thing we give to God and God doesn't give us back. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப தொழுகை மட்டும்தான் தெய்வம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாம தெய்வத்துக்கு என்ன பண்றோம்? மனசார பாட்டு பாடுறோம், மனசார அவரை பத்தி சாட்சி சொல்றோம், மனசார அவருடைய வார்த்தையை கொடுக்கிறோம், மனசார அவருக்கு ஜெபம் பண்றோம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது இல்ல, நாம ஆண்டவர் கொடுக்கிறோம். தொழுகை என்பது தெய்வம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது அல்ல, மனிதன் தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. நான் சொல்ல புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதா? worship is the only thing we give to God and God doesn't give us back. நான் சொல்ல புரியுதுங்களா? ஓகே, இந்த மனசோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்றைக்கான பாடத்துக்குள்ள கடந்து போறோம். இந்த பாடத்துல சில முக்கியமான காரியங்களை எனக்கு கொடுத்த 10:30 மணிக்கு எனக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ள நம்ம சத்தியத்தை ரொம்ப தெளிவாக படிக்க போறோம். சரிங்களா? ஓகே, இதுல ஒரு விஷயத்த நம்ம ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை நான் கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சரி, இப்ப கவனிங்க. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு இங்கே பாடத்துல ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தொழுகை முறையில் ஒவ்வொரு முக்கியமான அம்சத்தை நான் கவர் பண்ணிட்டே வரேன். எல்லா பாடத்தையும் அதில் நான் கவர் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய சிந்தனை குவிப்போடு இதை கடந்து போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு, சரிங்களா, உதாரணத்துக்கு என்னுடைய மனைவியை அழைத்து இப்பொழுது நான் ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். இது உங்களுடைய கவனத்துக்கு இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்பொழுது என்னுடைய மனைவியை நான் முன்பதாக அழைக்கிறேன்.
கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்ற வாக்கியம் இருக்கிறது. இந்த வாக்கியத்தை எப்படியாக நடைமுறைப்படுத்துவது என்பதற்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கேள்வி ஒன்று அவங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் வேகமாக வாங்க. சரி, இது எல்லாத்தையுமே கேட்டோன்னா இது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஆயிருங்கிறதுனால அவங்கள மட்டும் நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நான் என்ன பண்ணுறேன், கூப்பிட்றேன். இப்படி நடுவில் வந்து ஓகே, சரி கவனிங்க. ஓகே, சரி, நீங்கள் இந்த திருச்சபைக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? பிறந்ததுலேருந்து. ஓகே, பிறந்ததுலேருந்து. அப்போ வயசு சொல்ல மாட்டீங்களா? 27. 27 வருஷமாக சபைக்கு வந்திருக்கேன். ஓகே, ஃபைன். சரி, கவனிங்க. உங்களுக்கு இந்த பாட்டு புஸ்தகம் சீயோனின் இனிய கீதங்கள், சீயோனின் இனிய கீதங்கள், இந்த பாட்டு புஸ்தகத்தில் உங்களுக்கு பிடித்த, மனதுக்கு பிடித்த நெருக்கமான பாட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கவி பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். சரி, ஓகே. இது சீயோனின் பாட்டு. பல வருஷத்துக்கு முன்பதாக பலர் எழுதி வைத்த ஒரு அழகான பாட்டு. சரி, இப்போ இந்த நவீன காலத்தில் சில பாடல்கள்லாம் வருது. நவீன காலத்தில் நம்மளுடைய இப்போ யூடியூப்பில் அநேக பாடல்கள் வருது, அநேக சிறப்பு பாடல்கள் நம்ம கேட்டிருப்போம். இப்போ நவீனமாக வந்தக்கூடிய பாடல்களில் உங்கள் மனதுக்கு பிடித்த பாட்டு என்ன? எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை துன்பங்கள் என்னை தாக்கின, இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், பிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன், இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், முத்துக்குள் சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். ஓகே, ஃபைன். சரி, இப்போ கவனிங்க. பல வருஷமாக சர்ச்சுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பாட்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சீயோனின் பாட்டு தெரிஞ்சிருக்கு. அவங்க மனசார பாடுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்கன்னா இது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியாக மாறிடும், பாடமாக இருக்காது. சரிங்களா? அதுதான் அவங்கள மட்டும் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நவீன ட்ரெண்டில் ஒரு பாட்டு நீங்கள் சொன்னால் அதுவும் மனசுக்கு பிடிச்ச பாட்டு. பாஸ்டர் ஜான் கிஷ் அழகாக எழுதின எத்தனை எத்தனை இன்னல்கள் அத்தனை அத்தனை கிருபைகள் என்ற பாடலை பாடினாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியுமா முடியலையான்னு எனக்கு தெரில. நீங்கள் ஏதாவது புது பாட்டு ஆண்டவருக்கு எழுதியிருக்கீங்களா? சியோன் பாட்டை பாடியாச்சு, அது இன்னொருத்தவங்க எழுதினாங்க, ராகம் போட்டு வச்சுருந்தாங்க, அதை நம்ம பாடிட்டோம். எத்தனை எத்தனை இன்னல்களும் யார் எழுதுனது? பாஸ்டர் ஜான் கிஷ் எழுதி டியூன் போட்டிருக்கிறாங்க. அந்த மற்றவரின் பாட்டு என்ன பண்ணியாச்சு, பாடியாச்சு. நீங்கள் ஏதாவது புது பாட்டு எதுவும் எழுதியிருக்கிறீங்களா? இல்லை. இல்லை. ஓகே, சரி, இதுதான் நம்ம இன்னைக்கு சரி, நீங்கள் இப்போ போகலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல வருஷமாக என்ன பாட்டெலாம் பாடுறோம்? சீயோனின் பாட்டு பாடுறோம். இப்போ வரக்கூடிய மற்றவரின் அனுபவ பாட்டை பாடுறோம். ஆனால் புது பாட்டு பாடுறோமா? எல்லாம் பழைய பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கோம். புது பாட்டு நாம் பாடணும் சர்ச்சில். சரி, இப்போ கேள்வி, யாருக்காவது பாடல் எழுத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? புது பாட்டு கடவுளுக்கு எழுதணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதா? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். சிஸ்டர் கிறிஸ்டி அவங்க புது பாட்டு ரொம்ப வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சிரிக்கிறாங்க. ஓகே, புது பாட்டு. சரி, இந்த புது பாட்டு எப்படி பிறக்கும் அப்படின்னா, ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான அனுபவத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தும் போது அந்த அனுபவத்தின் மூலமாக அந்த பாட்டு என்னவாகுது, பிறக்குது அப்படிங்கிறத நம்மளை பார்க்க முடியுது. இது எப்படி அப்படின்னா, வேதத்தில் மோசையின் பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் வழியாக வரும்போது அந்த ஆனந்தத்தில் எனக்கு எப்போ தான் உட்காந்து லிரிக் எழுதியிருப்பார், எப்போ தான் டியூன் போட்டிருப்பாருன்னா, ஒருவேளை செங்கடல் திறந்த உடனே போகிற வழியிலே லிரிக் எழுதிட்டு போகிற வழியிலே டியூனை போட்டு அங்கே கடந்து போகும்போது மோசையும் மிரியாமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டை பாடுறாங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பழைய பாடல்களை பாடுகிறோம், கர்த்தருக்கென்று புது பாட்டை நம்ம அனுபவ பாட்டாக பாடுகிறோமா அப்படிங்கிறது சிந்தனைக்குரிய ஒரு விஷயமா என்ன பண்ணுது, நமக்கு முன்பாக வைக்கப்படுது. இந்த விஷயத்தை புது பாட்டு எழுதுவதற்காக பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அனுபவத்தை புது பாடல்களாக எழுதுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சிக்கணும்.
எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், சிலருக்கு சரியான தமிழ் வார்த்தைகள்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய சங்கீதக்காரர்கள் அப்புறம் ராக தலைவர்களை கூப்பிடணும். கரெக்டாக நான் சொல்கிறது? சங்கீதக்காரர்கள் பிரதர் கேல்வின் நம்ம கூட இருக்கிறாங்க, அப்புறம் பிரதர் இப்போ ராஜபாண்டி அவங்க நம்ம கூட, அவர் ராக தலைவனாக அவர் நம்ம சபைக்கு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பாடலாக கொண்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பாடலில் எழுதணுன்னு இருக்கும்போது, இன்னும் சில பிரதர் முத்துப்பாண்டி இவங்களாம் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்க, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து புது பாட்டு பாடுறதுக்கு என்ன பண்ணணும், முயற்சிக்கணும். அப்படிப்பட்ட புது பாட்டை நம்ம என்ன பண்ணணும், பாடணும். புது பாட்டை பாடுங்கள்னு சொல்லிட்டு சங்கீதம் 33:3, 40:3, 96:1, 98:1, 144:9, 149:1 அத்தனை வசனங்களையும் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு திருச்சபைக்கான அழைப்பு என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அனுபவத்தை உங்கள் அறிவுக்கு எட்டினபடி ஒரு புது பாட்டை எழுதுங்கள். கர்த்தர் உங்களுக்கே வார்த்தை கொடுத்தாலும் சந்தோஷம், உங்களுக்கே ராகத்தை கொடுத்தாலும் சந்தோஷம். அப்படி இல்லாத பட்சத்திலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ராக தலைவனையும் இசையமைப்பாளரையும் நீங்கள் கூப்பிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது, ஆண்டவருக்கு ஒரு புது பாட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவீது என்ன பண்ணுறாரு, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்போ அவர் ஒரு லிரிக் எழுதுறாரு, யார்கிட்ட கொடுக்குறாரு, ராக தலைவனுக்கு கொடுக்குறாரு. நிச்சயமாக அனிதா மிஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க நல்ல தமிழ் வளம் எழுதக்கூடியவங்க. அவங்களோட நீங்களும் பாட்டு எழுதணும், மற்றவருக்கும் அப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் உங்களை அணுகும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். புது பாட்டை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, பாடுங்க. இந்த விஷயத்துக்கும் 144,000 பேருக்கு சம்மந்தம் இருக்கான். ஏன்னா அவங்க மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது அவங்க என்ன பாட்டு பாடுறாங்களா, புது பாட்டை பாடினார்கள் என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அதனால் கர்த்தர் பழைய பாடல்களை கடந்து புதிய பாடல்கள் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பையும் வாஞ்சையும் நம் இதயத்தில் தரும்படியாக ஒரு நடைமுறை பாடத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, சரிங்களா? இப்போது இந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சங்கீதம் 15 யாருக்காவது மனப்பாடமாக தெரியுமா? சங்கீதம் 15 சூப்பர். சங்கீதம் 15 ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை நாம் நிச்சயமாக மனனம் செய்து கொள்ள வேண்டும். அது நம் மனதை மாற்றக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த சங்கீதத்தை. இந்த சங்கீதத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இதை நடைமுறையில் புரிந்து கொள்ளும் விதத்திலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதை புரிந்து கொள்வதற்கு சங்கீதம் 15 எல்லோரும் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 15 ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சங்கீதம் 15 கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் இருக்கிறான். தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நிறைவேற்றுகிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சரி, இப்போ கவனிங்க. கேள்வி, சிந்தனைக்கான கேள்வி. கர்த்தருடைய ஆலயத்தில் யார் தங்குவான், கர்த்தருடைய கூடாரத்தில் யார் தங்குவான் அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் உள்ள யார் தங்குவான் அப்படின்னு பார்த்தா, நம்ம யாராவது சர்ச்சில் வந்து தங்குறோமா இல்லை வந்துட்டு போயிடுறோமா? சர்ச்சு வந்துட்டு போகிறோமா இல்லை நம்ம தங்குறோமா? வந்துட்டு போகிறோம், அதான் கரெக்ட். இப்போது தங்குறவங்களை பற்றி, தங்குறவங்களுக்கு இருக்கிற சுபாவத்தை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? தங்குறவங்களுக்கு இருக்கிற சுபாவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொரு சுபாவமாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். யார் தங்குவாங்க, தங்குறவங்களுக்கு இருக்கிற சுபாவத்தை புரிந்து கொள்ளும்படியாக நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒவ்வொரு சுபாவத்தையும் தனித்தனியாக நான் எழுதி அதை முன்பதாக வந்து நிற்கும்படியாக நான் உதவி கேட்க போகிறேன். சரி, ஓகே, நீங்கள் இப்படி வந்து நினைக்கோங்க, இப்படி நினைந்துருக்கோங்க. ஓகே, சரி. முத்தமனாய் நடக்கிறவன், சரிங்களா? ஃபஸ்ட்டு. அடுத்து நீதியை நடப்பிக்கிறவன். நீதியை நடப்பிக்கிறதற்கு பாஸ்டர்மா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. ஓகே, வாங்க.
சரி, இதை பிடிச்சிட்டிங்கன்னு நினைக்காங்க. ஓகே, நீதியை நடப்பிக்கிறவன். ஓகே, சரி, ஃபைன். சிஸ்டர் கிறிஸ்டி, அப்படியே நீங்களும் முன்பதாக வந்து உதவி செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் போய் நில்லுங்க, தம்பி அண்ணனுக்கு பக்கத்தில் போய் நில்லுங்க. ஓகே, சரி, ஓகே. ஓகே, அப்படி அந்த பக்கமாக போய் நின்றுங்க, இப்படி நின்றுங்க. ஓகே, சரி, ஓகே. அடுத்ததாக நான் ஒரு சில விஷயங்கள் லிஸ்ட்டில் நான் எழுதுகிறேன். தன் நாவினாலே புறங்குறாதவன். இப்போ சர்ச்சில் தங்குறவங்களுடைய குவாலிஃபிகேஷனாக இங்கே என்ன பண்ணப்படுது, ஒன்று ஒன்றா நான் பிரித்து இது பண்ணுறேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. சர்ச்சில் வந்து தங்குறதுக்கான குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உத்தமனாக நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனசார சத்தியத்தை பேசுகிறவன், புறங்குறாதவன், வட்டிக்கு கொடாதவன், லஞ்சம் வாங்காதவன், இன்னும் லிஸ்ட்டில் போனால் ஆணையிட்டதில் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறவன், இவங்க தான் எங்கே தங்குவாங்களாம், சர்ச்சில் தங்குவாங்களாம். இப்போது நல்ல ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். இந்த சிந்தனைக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நல்லவங்க தான் சர்ச்சில் தங்குவாங்க இல்லைங்களா? அதான் நீதியை நடப்பிக்கிறவர்கள் தான் எங்கே தங்குவாங்க? யார் உம்முடைய கூடாரத்தில், யார் உம்முடைய ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்னா, நல்லவனாய் இருப்பவன் தான் தங்குவான். இதான வசனம். சரி, ஆனால் நல்லவர்கள் தான் சபையில் வந்து தங்குவார்கள் அப்படின்னு அர்த்தமா, இல்லை சபைக்கு வருகிறவர்களே ஆண்டவர் நல்லவராக மாற்றுவார் என்பது அர்த்தமா? இப்போ நல்லவங்க தான் சர்ச்சுக்கு வரணும்னு இந்த சங்கீதம் சொல்லுதா, இல்லை சர்ச்சுக்கு வந்து தொழுகை செய்கிறவங்கள நல்லவங்களா மாற்றுவாருன்னு சொல்லுதா? ஏன்னா இந்த லிஸ்ட்டில் ரொம்ப லிஸ்ட்டு யார்கிட்ட இல்லை, நம்மகிட்டே குறைவுபடுது இல்லைங்களா? நான் சொல்கிறது, ஒரு சில நேரம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல. ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்கிறேன், ஆனால் நான் போகிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா? நான் சொல்கிறது, அப்போ கொடுத்த வாக்கு என்னால் காப்பாற்ற முடியல. இது ரொம்ப சின்ன விஷயமா நான் சொல்கிறேன். நான் சில நேரத்தில் ஒரு சில சத்தியத்தை பேசுகிறேன். சத்தியங்கிறது யார் தன்னை சத்தியம் என்று சொன்னார்? இயேசு. சரிங்களா? சத்தியம் என்பது இயேசு. அவரை பற்றி நம்ம பேசணும், உண்மையை அவரை பற்றின உண்மையை நாம் பேசணும். ஆனால் சில நேரத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவை உண்மையாக பேச வேண்டிய, புறங்குறக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்துட்டு போகுது. இது நம்முடைய சுபாவம் இல்லைங்களா? நான் சொல்கிறது காசிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே, நாவினால் புறங்குறாமலாம் ரொம்ப நேரத்தில் நான் அந்த மாதிரி தவறுகள் கடந்து போயிருக்கிற பலவீனம் இருக்குது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத பலவீனம் இருக்குது. ஆலயத்தில் வந்து தங்குறவங்களுடைய லிஸ்ட்டில் என் குறை என்னவா இருக்குது, பெருசாக இருக்குது. எனக்கு இந்த தகுதிலாம் இல்லையா ஆண்டவரே? அப்போ நல்லவங்க தான் வந்து தங்கணுமா, நாங்களாம் எப்படி ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தார். சரிங்களா? அதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம், படிக்க போகிறோம். இது ரொம்ப அழகான விஷயம். நல்லவங்கள்லாம் சர்ச்சுக்கு வாங்க, அவங்க தான் தங்குவாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. பாவிகளை ஆண்டவர் நல்லவங்களா மாற்றுறதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்து தொழுகை செய்கிறதுக்கு என்ன சொல்கிறார், த பவர் ஆஃப் வொர்ஷிப் சேஞ்ச் அண்ட் அன்கிளீன் ஹார்ட். ஒரு அசுத்தமான இதயம் கொண்டவனை தொழுகை நீதி பேசுகிறவனாக, நீதி நடப்பிக்கிறவனாக, உத்தமனாக மாற்றுது. அது எப்படி மாற்றுதுங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் அப்படின்னு தாவீது சொல்லும்போது, நமக்கு இப்போ கார வீடு போட்ட சர்ச்சுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆனால் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது கூடாரத்துக்குள்ளே தான் ஆண்டவர் குடியிருந்தார். அதைத்தான் நம்ம என்ன கூடாரம்னு சொல்கிறோம்னா, ஆசரிப்பு கூடாரம்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு பரிசுத்தவான் வருவானா, பாவி வருவானா? பரிசுத்தவான். ஆசரிப்பு கூடாரத்துக்கு பரிசுத்தவான் வருவானா, பாவி வருவானா? பாவி தான் வருவான். என்ன கூட்டிகிட்டு வருவான்? ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு வருவான். சரி, இவங்க போட்டிருக்கிற கருப்பு சட்டையை என்ன பண்ணுங்க, பாவின்னு வச்சுக்கோங்க. இவங்க கொண்டு வரதான் ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பாவி தான் எங்கே வருவான்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவான். சரிங்களா? இந்த பாவி எங்கே வரைக்கும் தான் வர முடியும்னா, பிரகாரத்துக்கு தான் வர முடியும். கரெக்டாக நான் சொல்கிறது, பிரகாரத்தில் இவன் அழுக்கு சட்டையை போட்ட ஒரு பாவியாக தான் என்ன பண்ணுவான், வருவான். அப்படி வர்றவன் ஆணையிட்டதில் கைப்பற்றாமல் போயிருந்துருக்கலாம், ஆணையிட்டதை கடைபிடிக்காமல் போயிருக்கலாம், நண்பனுக்கு விரோதமாக தீங்கு செய்தவனாக இருக்கலாம், எவ்விதமான பாவம் செய்த அழுக்கு நிறைந்தவன் தான் ஆலயத்துக்கு வருவான். அப்போ பாவிக்கு தான் யார் தேவை? கிறிஸ்து தேவை, ஆண்டவர் தேவை. அப்படி பாவியாக வர்றவனை எப்படி மனசார சத்தியத்தை பேசுகிறவனா மாத்துறாரு அப்படிங்கிறப்போ கவனிங்க. சகோதரர் ஆனஸ்ட் நம்ம கூட இருக்கிறாங்க. இது பிரகாரம்னு வச்சுக்கோங்க. பிரகாரத்தில் ஒருத்தர் பாவியாக வரான். ஆனால்
இப்படி பாவியா வந்த நபர் அழுக்கான ட்ரெஸ்ஸோட தான் வர்றாரு, ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வர்றாரு. ஆனால் இந்த அழுக்கான நபரை ஆண்டவர் என்னவா மாத்துறேன்னு சொல்றாரு அப்படின்னா, உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கும் போது என்னவா அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜரீக என்ன கூட்டம்? ஆசாரிய கூட்டம். ஆசாரியன் அழுக்கான கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். என்ன போட்டிருப்பாரு? வெள்ளை சட்டை. சரிங்களா? இப்போ ஆசாரியன் என்ன போடுறாருன்னா வெள்ளை சட்டை போட்டுக்கிறாரு. இந்த வெள்ளை சட்டையை யார் மாற்றினா அப்படின்னா ஆண்டவர் மாற்றினார். அவன் வாழ்க்கை கருப்பு தான். அவன் ஆணையிட்டதில் நிறைவேற்றாமல் இருந்தான். உத்தமனாக நடக்காதவன் தான், அழுக்கானவன் தான். ஆனால் அழுக்கான ஒருத்தனை ஆண்டவர் என்னவா மாற்றுறாரு? என்னவா மாற்றுறாரு? வெண் வஸ்திரமாக மாற்றிட்டார். அப்போ இந்த வெண் வஸ்திரமாக மாற்றினவன் யாரு தான் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்குவான்னா ஆசாரியன் தான் தங்குவான். நான் சொல்கிற புரியுதுங்களா? ஏழி அங்கே தானே தங்கினாரு. அப்போ ஆசாரியன் தான் தங்குவான். அப்போ இப்படி ஒரு பாவிய, நல்லவங்களாம் சர்ச்சுக்கு வாங்கங்கிறது கிடையாது, பாவிய வந்து அவன் தொழுகையில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, தொழுகையில் பங்கெடுக்கும் போது அவனை என்னவா மாத்துறாரு அப்படின்னா, என்னவா மாத்துறாரு? உத்தமனா மாத்துறாரு, நீதியை நடப்பிக்கிறவனா மாத்துறாரு, அவன் வார்த்தையில் மனசார சத்தியத்தை பேசுறவனா மாத்துறாரு. இந்த ஆசாரியனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருந்துச்சு. என்ன முக்கியமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆசாரியன் தான் மக்களுக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடிய மாரல் டீச்சராக இருந்தாங்க. இல்லைங்களா நான் சொல்கிறது? அதனால தான் வேதம் சொல்லுது, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு சொல்லுது. சரி, இதோட நிப்பாட்டிடுறாரானா அப்படி இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. புரியுதுங்களா? என்னது இது? ஏபோத். இது மார்பக பதக்கம். எத்தனை கல் இருக்கு? சரி, நல்லா கவனிங்க. நீங்கள் நடுவில் வாங்க, நடுவில் வாங்க. சரி, கவனிங்க. 3 பேர் தெரியுறோமா? சரி, கவனிங்க. இந்த மார்பக பதக்கத்தை யார் போடுவா? ஆசாரியன் போடுவாரா? பிரதான ஆசாரியன் போடுவாரா? பிரதான ஆசாரியன். அப்போ பாருங்க, பிரகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பாவியா வர்றாங்க, கரெக்டா, கூடாரத்துக்கு. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் அவங்களை என்னவா மாத்துறாரு ஆண்டவர்? நீதிமானா மாத்துறாரு, மனதார சத்தியத்தை பேசுறவனா மாத்துறாரு. ஏன்னா இவங்க தான் என்ன பண்றாங்க? மக்களுக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஆசாரியெல்லாம் ஆண்டவர் மாத்துறாரு. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போறது யாரு அப்படின்னா பிரதான ஆசாரியன். அவனுக்கு என்ன என்ன மாட்டி விடுறாரு ஆண்டவர்? என்ன மாட்டி விடுறாரு? ஏபோத் என்ற இது மார்பக பதக்கம் என்ற காரியத்தை ஏபோத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் மாட்டி விடுறாரு. இந்த மார்பக பதக்கத்தில் எத்தனை கல் இருக்கு? எத்தனை கல் இருக்கு? 12 கற்கள் இருக்கு. இந்த கல்லில் ஒவ்வொன்றுலையும் என்ன எழுதியிருக்கும்? 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர்கள் எழுதியிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, பாவி பாவ பாரத்தோடு வந்திருந்தான். ஆனால் இன்னைக்கு அவனை நீதிமானாக மாற்றி அவர் கூட நெருங்க இப்போ மகாபரிசுலம் வந்தாச்சு. மகாபரிசுலத்தில் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் கூட நெருங்க இப்போ பாவ பாரம் அவனுக்கு இல்லை, ஆத்மாக்களை தான் இதயத்தில் சுமக்கக்கூடிய ஆத்ம பாரம் அவனுக்கு வந்துருச்சு. நான் சொல்கிற புரியுதுங்களா? ஆத்ம பாரம் வந்தவன் என்ன பண்ணுவான்? அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான். ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது இறக்கம் காட்டுவோமா இல்லை அவங்கள பற்றி குறைவு பேசுவோமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இறக்கம் தான் காட்டுவோம் இல்லைங்களா? ஆண்டவரே அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அது குறைவு தான், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்போ ஒருத்தன் ஆண்டவர் கூட நெருங்க பாவ பாரத்தோட அழுக்கு சட்டையோட வந்தவன் நீதிமானாக மாறி, இப்போ நீதிமானாக மட்டும் மாறலை, இப்போ பாவ பாரத்துக்கு பதிலாக ஆத்ம பாரத்தை அவன் என்ன பண்ணுறான்? சுமக்க ஆரம்பிக்கிறான். அவன் பிரதான ஆசாரியனுடைய பண்புகள் என்ன பண்ணுறான்? வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி வர்றவன், இப்படி வரக்கூடிய நபர் பாவியாக வருகிறான், ஆசாரியனாக மாறுறான், பிரதான ஆசாரியனா மகாபரிசுலத்துக்குள்ளே ஒருத்தர் பிரவேசிக்கிறான் இயேசு கிறிஸ்துவோட கூட. அப்படின்னா அவன் தான் நித்தியத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுவான்? தங்குவான். அதனால தான் வேதம் சொல்லுது, யார் உம்முடைய ஸ்தலத்தில் தங்குவாங்க அப்படின்னா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை. அப்போ நல்லவன் தான் சர்ச்சுக்கு வரணுங்கிறத அந்த சங்கீதத்தினுடைய அர்த்தம் கிடையாது. அழுக்கா வரவனை நல்லவனாக மாற்றி நித்தியத்துக்கு தங்க வைக்கிறது யாரு? ஆண்டவர். அந்த விஷயத்தை நடத்துவார். இப்போ நாம் செய்கிற நாம் கற்றுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் யாருமே அழுக்காக தான் வந்திருக்கிறோம் இல்லையா? அழுக்கா ஆட்டுக்குட்டியை நம்பி தான் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் செய்கிற ஜெபம், நாம் சொல்கிற சாட்சி, நாம் வைக்கக்கூடிய காணிக்கை, நம்ம பாடுற பாட்டு, கேட்குற வேத வசனத்தில் நம்மளை என்னவா மாற்றி அனுப்புகிறாரு அப்படின்னா, இந்த ஸ்டேட்டில் இருக்கிற நம்மளை இந்த ஸ்டேட்டில் இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறாரு? மாற்றி அனுப்புகிறார். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாற்றம் தான் நமக்குள்ளே வரணுங்கிறது தான் த பவர் ஆஃப் வொர்ஷிப். நாம் தொழுகை செய்வதின் மிகப்பெரிய வல்லமையாக இருக்கிறது என்பது தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் பாவியாக வருகிறவன் எப்படியாக நீதிமானாக்கப்பட்டு அவன் ஆத்ம பாரம் நிறைந்தவனாக மாறி நித்தியத்திற்கும் அவருடைய ஆலயத்தில் தங்குகிறவனாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ கவனிங்க,
ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறாரு, பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினா என்ன பண்ணுவேன், லட்சக்கணக்கான ஆட்டை கூட என்ன பண்ணிடலாம், ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசாயா சொல்கிறாரு, உங்களுடைய பலிகளின் திரள்கள் எனக்கு என்னத்துக்கு, 10,000 ஆடு 5,000 ஆடு பண்டிகைலாம் வந்துட்டு இருக்கோம், லட்சக்கணக்கான ஆடை போட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே கசாப் நடக்கும். சரிங்களா நான் சொல்கிறது. இப்போ ஆண்டு சொல்கிறாரு, இதில் எனக்கு விருப்பம் இல்லை, எதில் தான் எனக்கு விருப்பம், உன்னுடைய இதயம்தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம், தொழுகை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆண்டவரை நேசிக்காமல் ஆலயத்துக்கு வர முடியும், ஆண்டவர்கிட்ட மனசை கொடுக்காமல் ஆலயத்துக்கு என்ன பண்ண முடியும், வர முடியும், வந்து ஜெபமும் பண்ண முடியும். எப்படின்னு நான் சொல்கிறேன். பரிசேயன் நாயக்கரன் ஜெபம் பண்ணும்போது பரிசேயன் என்ன சொன்னால், நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு கடைசி வரைக்கும் தனக்குள்ளே தான் ஜெபம் பண்ணால், யார்கிட்ட ஜெபம் பண்ணல. அதே மாதிரி பாருங்கள், இந்த பரிசேயர்கள் காணிக்கையும் வச்சாங்க, எல்லாத்துலேயும் கரெக்டாக தசம்பகத்துலேருந்து எல்லாத்துலேயும் காணிக்க வச்சாங்க. மனசு யார் கூட இல்லை, பாட்டெல்லாம் பாடினாங்க, சங்கீதங்கள்லாம் பாடினாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் உதட்டினால என்ன பண்ணுறீங்க, தொழுகை செய்கிறீங்க, மனசார என்ன பண்ணல. அப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் இங்கே வந்து ஜெபம் பண்ணுறோமே, மனசார ஜெபம் பண்ணுறோமா, மனசார சாட்சி சொல்கிறோமா, மனசார காணிக்க கொடுக்குறோமா, மனசார பாடல்கள் பாடுறோமா. பொதுவாக எங்கள் வீட்டில் சர்ச்சில் ஏதாவது ஸ்பெஷல் சாங் பாட சொன்னால் என்னுடைய மனைவி இது வரைக்கும் யாரும் பாடிடாத ஒரு பாட்டு இல்லைனா ஏதாவது புது பாட்டை பாடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தேடுறது வழக்கமாக இருக்கும். அப்போ நான் அவங்களுக்கு சொல்லுவேன், புது பாட்டு பாடுறோங்கிறத விட மனதை தொட்ட பாட்டை என்ன பண்ணணும், பாடணும். நம்ம மனதை தொட்ட பாட்டு தான் மற்றவங்க மனசை என்ன பண்ணும், தொடும். அப்போ எதை செஞ்சாலும் மனசார செய்யணும். ஆனால் மனசார செய்யாமல் நம்ம செய்யக்கூடிய தொழுகை நமக்குள்ளே என்ன கொண்டு வராது, மாற்றம் கொண்டு வராது. சரிங்களா, ஒரு கதை சொல்லி நான் நிறைவு செஞ்சுறேன். கடைசி 5 மினிட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கவனிங்க. ஒரு மனிதன் தனக்கென்று ஒரு அழகான மனைவி இருந்தாள். ஆனால் அந்த மனைவியை அவன் சற்று ஒரு 2-3 காலம் அவளுடன் வாழ்ந்து விட்டு இன்னொரு பெண்ணிடம் தவறாக அவன் போயிட்டான். அவன் விபச்சார பாவத்துக்கு உட்பட்டான். ஆனால் அவ்வப்போது தன் மனைவியை வந்து பார்த்து மனைவிக்கு தேவையானதையெல்லாம் செய்து விட்டு போகக்கூடியதான் அவன் பழக்கம். அப்போ ஒரு நாள் அந்த மனைவி அவனுடைய செய்த தவறை கண்டுபிடிச்சு, என்னங்க நீங்கள் ஏன் கூட இருப்பீங்கன்னு உங்களை நம்பி கல்யாணம் பண்ண, என்னை விட்டு இன்னொரு பெண்ணிடம் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்டவுடனே அந்த நபர் சொன்னாராம், அந்த தவறு செஞ்ச நபர் சொன்னாராம், நல்லா கவனிங்க. அந்த தவறு செஞ்ச நபர் சொன்னாராம், உனக்கு தங்குவதற்கு வீடு கொடுத்துட்டேன்ல, வீடு கொடுத்துட்டேன், உனக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டேன்ல, நீ தூங்குறதுக்கு ஏசி வாங்கி மாட்டியிருக்கேன்ல, நீ இங்கே இருக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கேன்ல, உனக்கு இங்கே தேவைப்பட்டால் மற்ற எல்லா சௌகரியங்களும் செய்கிறதுக்கு வேலைக்காரர்கள் வச்சுருக்கிறேன்ல, உனக்கு தேவையான வீடை கொடுத்துட்டேன், உனக்கு தேவையான உணவுப் பொருள் கொடுத்துட்டேன், உனக்கு தேவையான சௌகரியங்கள் கொடுத்துட்டேன், உனக்கு தேவையான வேலைக்காரங்களும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ ஏன் என்னை திரும்ப தொந்தரவு பண்ணுற, என் மனசுக்கு விட்டபடி என்னை விட வேண்டியதானு சொல்லும்போது, எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் உங்கள் மனசை எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொன்னாங்க. நீங்கள் ஆண்டவருக்கு வந்து காணிக்கையை கொடுக்கலாம், ஆனால் இருந்தாலும் ஏதாவது தவறில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு வந்து உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடலாம், ஆனால் இருந்தாலும் எதை கொடுக்காமல் இருக்கலாம், எதை கொடுக்காமல் இருக்கலாம், உள்ளத்தை கொடுக்காமையே நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், உள்ளத்தை கொடுக்காமையே நீங்கள் பாடலாம், உள்ளத்தை கொடுக்காமையே நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உள்ளத்தை கொடுக்காமையே அவருக்கு தொழுகை செய்யலாம். ஆனால் அந்த தொழுகை முறை ஆண்டவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கலை. சொல்கிறது புரியுதுங்களா? யூ கேன் கிவ் எவ்ரி திங் வித்தவுட் தி ஹோல் ஹார்ட்டட்னஸ். முழுமையாக ஆண்டவர்கிட்ட உங்கள் இதயத்தை கொடுக்காமையே இவ்விதமான சடங்குகளில் என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். ஆனால் அதை ஆண்டவர் என்ன பண்ணல, மனசு விட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க, இங்கே பாடுற பாட்டில் மனசு விட்டு ஒரு பாட்டு பாடினீங்கன்னா அதுதான் பரலோகம் அங்கீகரிக்குது. மனசு விட்டு 2 வாரத்தை ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை பரலோகம் அங்கீகரிக்குது. மனசு விட்டு 5 ரூபானாலும் காணிக்க மனசார போடுங்க, ஆண்டவரே நான் கொடுக்கறது கம்மி தான், ஆனால் ஒரு அநேக ஊழியக்காரர்களுக்கு வயிறு நிறைஞ்சு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு போடுங்க. ஆண்டவர் அந்த காணிக்கை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜெபத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் மனசார பாடின பாட்டை ஆசீர்வதிப்பார். உங்கள் சாட்சி, நம்ம அநேக நேரத்தில் சாட்சி சொல்லும் போதும் கூட ஆண்டவர் உயர்த்தாமல் தன்னை உயர்த்தும்படியாக சில நேரத்தில் நம்ம செய்கிறதா இருக்குது, அமைந்துருது. நான் இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் தான் செஞ்சார் இல்லைன்னு சொல்ல, ஆண்டவரை சற்று குறைவாகவும் நம்மளை கொஞ்சம் உயர்த்தியது. ஐயோ அது கிடையாது, மனசார அவர் தான் எல்லாமே செஞ்சார், அவர் தான் எனக்கு கொடுத்தாரு, அதை தான் திருப்பி கொடுக்குறேன். அவர் நான் சொன்னால் எனக்கு என் மேலே கிருபை காட்டி அவர் பதில் சொல்லுவார் என் ஜெபத்தில். அந்த மாதிரி மனசார செய்கிற விஷயம் மட்டும்தான் தொழுகை. அந்த தொழுகை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாரு. காசு இல்லாமல் அவர் குறைஞ்சி போய் கிடக்கிறாரு இல்லை, மனசு
அந்த நொறுங்குண்ட மனசை நம்ம கொடுப்போம். அதுவே சாலச் சிறந்த தொழுகையாக இருக்கும் என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே கொடுத்த நல்வாய்ப்புக்காக நன்றி.